அண்ணி, இந்த விஷயத்துல நான் உங்களை தான் மலை போல நம்பி இருக்கேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்காக அம்மா கிட்ட போய் பேசுங்க அண்ணி. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அண்ணி. நான் தப்பு செஞ்சேன்தான். அதுக்காக எவனோ ஒருத்தனுக்கு கட்டி வச்சு என்னை இங்க இருந்து அனுப்பிடலான்னு நினைக்காதீங்க. ப்ளீஸ் அண்ணி, உங்களை நான் கெஞ்சி கேக்குறேன். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அண்ணி. உன்கிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல சௌந்தர்யா. ஏற்கனவே அத்தை ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை வேண்டான்னு நீயே ஒரு முடிவு எடுத்துட்டு போயிட்ட. அது ஒரு தப்பான முடிவாகி அதுல இருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு நாங்க எவ்வளவு போராடணும்னு உனக்கே நல்லா தெரியும். இந்த சம்பந்தத்தையும் வேண்டான்னு சொன்னா அத்தை அத கேப்பாங்களான்னு தெரியல சௌந்தர்யா. எல்லா விதத்திலயும் நல்ல விதமா அமைஞ்சு வந்த சம்பந்தம் இது. அத்தையும் இந்த கல்யாணத்தை நடத்தணுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. இப்போ போய் நிறுத்த சொன்னா அவங்க கேப்பாங்களான்றது தெரியல சௌந்தர்யா. எல்லாரும் உங்க இஷ்டத்துக்கு முடிவெடுத்து எவனையாவது என் தலையில கட்டி வைக்கலாம்னு நினைச்சீங்க. ஒண்ணு இந்த வீட்லயோ இல்ல நாளைக்கு கல்யாணம் ஆகி போற வீட்லயோ நான் செத்துதான் போவேன் சொல்லிட்டேன். ஏய் சௌந்தர்யா, கோர்ட்ல உன் பக்கம் தீர்ப்பாயிடுச்சு தானே ரொம்ப ஆடிட்டு இருக்க. நீ உன் இஷ்டத்துக்கு ஆடு. எத்தனை நாளைக்கு தான் கோர்ட் சொல்லுச்சுன்னு ஆடுறேன்னு. பூர்ணி உள்ள தாண்டி என்னம்மா டிவி போட்டா போதுமே, அப்படியே அப்படியே டிவிக்குள்ளேயே மூழ்கிடுவியே. அட என்னன்னு சொல்லு. உங்க அண்ணன் எங்கடி? அண்ணன் வழக்கமா இந்த நேரத்துல எங்க இருக்கும்? பின்னாடி டக்ளஸ் கூட தான். இன்னைக்குமா? மா அண்ணன் ஏதோ அத நிம்மதிக்கு குடிச்சிட்டு போகுது, விடமா. ஏண்டி அதுக்குன்னு இப்படி அடிக்கடி குடிச்சா உடம்பு ஒத்துக்குமா சொல்லு? பாக்குறேன் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே பண்ணிட்டு இருப்பான்னு நானும் பாக்குறேன். இவனுக்குன்னு ஒருத்தி வந்து இதெல்லாம் தட்டி கேட்டு இப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதேன்னு சொல்ற நாள் வராமையா போயிடும். கூடிய சீக்கிரம் அந்த நாள் வரத்தான் போகுது. இவனுக்குன்னு ஒருத்தி வந்து பாட்டில கையில எடுப்பியான்னு உங்க அண்ணன் குமட்ல குத்ததான் போறா பாரு. மா நான் ஒன்னு சொல்லவா? என்னடி? கூடிய சீக்கிரம் ஒருத்தி வந்தா அண்ணன் கொமட்லயே குத்த போறான்னு சொன்னல. ஆமா. அது ஏன் நம்ம தனாக்காவா இருக்க கூடாது? என்னடி சொல்ற? இல்லம்மா, எனக்கு அப்படி தோணுச்சு. தனாக்கா நம்ம நிலா மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. அதுவும் இல்லாம அன்னைக்கு அண்ணன் உடம்பு சரியில்லாம இருந்தப்போ நல்லா பாத்துக்கிட்டாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி நேத்து அண்ணன் கிட்ட உனக்கு பிடிச்ச பொண்ணு எப்படி இருக்கணும்னு கேட்டப்போ ஒரு லிஸ்ட் சொல்லுச்சுல. ஆமா, அது அப்படியே நம்ம தனாக்காக்கு பொருந்துச்சுமா. கண்ணு நல்லா முட்டை முட்டைன்னு பெருசா இருக்கணும். அந்த பொண்ணை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும், மனசுக்கு அமைதியா இருக்கணும். அந்த உயரம் வந்து என் மூக்கு நுனி இருக்குல்ல, இந்த அளவுக்கு ஒசரமா இருக்கணும். ஆமாண்டி. அந்த விஷயத்த நான் அண்ணன் கிட்டயே கேட்டேன். என்னன்னு? நீ தனாக்காவ மனசுல வச்சிருக்க தானே இதெல்லாம் சொன்னியான்னு கேட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லுச்சு. ஆனா எனக்கு என்னமோ அண்ணனுக்கு தனாக்காவ பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அண்ணனை ஒரு வழிக்கு கொண்டு வரணும்னா அது நம்ம தனாக்காவால தான் முடியும்னு தோணுது. ஆனா அந்த பொண்ணு என்ன நினைக்குதோ தெரியலையேடி. அவங்க வீட்ல இருக்கிறவங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? இத போய் எப்படி கேட்க முடியும்? மா இப்போதைக்கு இத மனசுல வச்சுக்கோமா, நேரம் வரும்போது பேசிக்கலாம். அம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? தெரியும். கல்யாணத்தை நிப்பாட்டுங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. எனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிக்கல. இந்த மாதிரி எதுவும் இல்லாம வேற ஏதாவது பேசுறதா இருந்தா பேசு, இல்லைன்னா இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டே இரு. மா,
எனக்கு அதை தாண்டி பேசுறதுக்கு வேற எதுவும் இல்லம்மா. அப்ப நீ பேசுறது எதுவும் நான் கேட்க தயாரா இல்ல. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஏன் ஏன் போகணும்? நடக்கிறது ஏன் கல்யாணம் தானே, அதுல எனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்க மாட்டீங்களா? ஆமா, உன் விருப்பம் என்னன்னு கேட்டு நீ ஒருத்தனை காதலிச்சியே, அவனுக்கே உன்னை கட்டி கொடுத்திருந்தா அவன் உன்னை கூட்டிட்டு போய் வெளிநாட்டுக்காரனுக்கு உன்னை வித்திருப்பான். நீ அங்க என்ன கதிக்கு ஆளாகி சீரழிஞ்சு போயிருப்பேன்னு கொஞ்சம் நினைச்சு பாரு. வந்துட்ட போடி. ஏய் போடின்னு சொல்றல. மறுபடியும் என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஏதாவது பேசின பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். உனக்கு ஒரு மாப்பிளைய பார்த்தாச்சு. நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. பெருசா எதுவும் வேண்டாம், உங்க பொண்ணை மட்டும் கட்டி கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தும் தனம் உனக்கு 10 பவுன் போடுவேன்னு சொல்லி ஏதேதோ முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கா. இத பாரு, வாயை மூடிக்கிட்டு தாலியை கட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு தொலைஞ்சு போற வழியை மட்டும் பாரு. சும்மா இடத்த அடைச்சு உட்கார்ந்துக்கிட்டு ஏன் உசுர வாங்கிட்டு இருக்காத. மா, எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க, அப்புறம் என்ன உசுரோடவே பார்க்க முடியாது சொல்லிட்டேன். ஏய் சாவடி, சாவறதுனா போய் சாவு. இது பாரு, எனக்கு அத பத்தி எந்த கவலையுமே கிடையாது. ஒரு மகளை பெத்த, அவ என்னோட பேச்ச கேட்கல, ஒழுக்கமாவும் வாழல, அவ செத்துட்டான்னு நான் பாட்டுக்கு நிம்மதியா என் அடுத்த பிள்ளைங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். வந்துட்டா பெருசா பேசுறது. நீ வேணா பார்த்துட்டே இரு, நான் ஒரு நாள் சாக தான் போறேன். ஏய் போடி, போய் செத்து தொலை போ. சௌந்தர்யா, அத்தை, அவ எப்படி பேசிட்டு போறா பாத்தியா நீ? இவ்ளோ பட்டும் கொஞ்சமாவது திருந்திருக்காளா பாத்தியாமா? எவ்வளவு பெரிய விஷயத்துல இருந்து நீ அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்த, கொஞ்சமாச்சும் உணர்ந்து நடந்துக்கிறாளா? தப்ப உணர்ந்தவ எனக்கு இப்ப இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு பேசுவாளாமா? புரியுது அத்தை. சௌந்தர்யா இந்த காலத்து பொண்ணு, கட்டிக்க போற மாப்பிளைய பிடிக்கலன்னு, அவளுக்கு பொருத்தமா இல்லைன்னு சொல்றா. பொருத்தத்தை பத்தி இவ வாயை திறந்து பேசவே கூடாதுமா. அதுக்கான எல்லா தகுதியையும் அவ இழந்துட்டா. அத்தை, இத பாரு, தயவு செஞ்சு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்கிட்ட பேச வராத தானோ. அவளதான் சொல்லுவேன். அவளுக்கு கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு. நாம பாத்துருக்கோம்ல, அந்த சுரேந்தர்ங்கிற பையன் தான் அவளுக்கு மாப்பிள்ளை. இதுல எந்த மாற்றமும் கிடையாதுமா. அத்தை, ஹலோ சிஸ்டர். சொல்லு சண்முகம். சிஸ்டர், நான் கேள்விப்பட்டது உண்மையா? நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? நம்ம சௌந்தர்யாவை யாரோ பொண்ணு பார்த்துட்டு போனதா கேள்விப்பட்டேன். ஆமா சண்முகம், சௌந்தர்யாவுக்கு கல்யாணம் முடிவாயிருச்சு.